ஹாய்ப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஹாலோ சிலிண்டர், உள்ளீடற்ற உருளை. ஆல்ரெடி நம்ம சிலிண்டர் பார்த்துட்டோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ ₹1 காயின் இருக்குது, அதை நம்ம ஒரு 10ஓ 20ஓ அடுக்கி வச்சாச்சுன்னா அது சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா, சிடி இருக்குது பார்த்தீங்களா, சிடியை ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு 10 சிடியோ 20 சிடியோ அடுக்கி வச்சாச்சுன்னா அதை என்னென்னு சொல்லலாம், ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சென்டரில் நமக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும். சரிங்களா? இப்போ சிலிண்டரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அடைபட்டு போய் இருக்கும். ஹாலோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் சென்டரில் கேப் இருக்கணும், இல்லைன்னா பைப்பு, அது எல்லாமே நமக்கு என்ன தான், ஹாலோ சிலிண்டர் தான். சரிங்களா? அப்போது இதில் வலைபரப்பு ஃபார்முலா நார்மலாக பார்த்திங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கும்போது அது சுற்றி உள்ள பரப்பு பார்க்கும்போது அங்கே என்னென்னு பார்த்தோம், 2πRHன்னு பார்த்தோம். சரியா? சிலிண்டரில் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். ஸோ ஃபார்முலா தயவுசெய்து எதையும் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி 2πRH எப்படி ஃபார்முலா வருங்கிறது நான் ஆல்ரெடி சிலிண்டர் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரியா? இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு 2 வலைபரப்பு வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிடி இருக்குன்னா, இப்போ ஒரு சிடி இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் மொத்தம் எத்தனை வலைபரப்பு வரும்? ஃபஸ்ட்டு அவுட்டரில் ஒரு வலைபரப்பு, எக்ஸ்டர்னல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்று இன்டர்னல், அதாவது சரிதானே? இப்படி 2 கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வரும். ஸோ பெரிய இதோடைய ரேடியஸ் பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஆரும், சின்னதோடைய பார்க்கும்போது ஸ்மால் ஆரும் வரும். சரிங்களா? அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எழுதும்போது 2πRH ப்ளஸ் 2π கேபிட்டல் RH, அதில் 2πH காமன் எடுத்தோம்னா 2π இன்ட்டு R ப்ளஸ் R இன்ட்டு Hன்னு வரும். சரிங்களா? இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கூடானது. அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கும்போது எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கூட எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். சரியா? இப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2πH இன்ட்டு R ப்ளஸ் R. எக்ஸ்ட்ராவாக இப்போ நம்ம சிலிண்டருக்கு எழுதும்போது என்ன பண்ணோம், மேலேருந்து பார்க்கும்போது ஒரு சர்க்கிள், கீழேருந்து பார்க்கும்போது சர்க்கிள், 2πR² அப்படின்னு எழுதியிருப்போம். ரெண்டையும் தயவுசெய்து சிலிண்டரையும் ஹாலோ சிலிண்டரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி எழுதியிருப்போம்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πRH ப்ளஸ் πR² ப்ளஸ் πR², மேலே ஒரு சர்க்கிள் கீழே ஒரு சர்க்கிள்னு நான் சொல்லியிருப்பேன். இங்கேயும் அப்படி தான், CSA ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி வருது, டாப்பில் பார்க்கும்போது ஒரு சர்க்கிள், அதுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள். டாப்பில் இருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படி தானே இருக்கும். நமக்கு இப்போ எந்த ஏரியா வேணும், இந்த ஏரியா மட்டும் வேணும், கரெக்டு தானே? அப்போ என்ன பண்ணுவீங்க, இதுக்கு πR² மைனஸ் πr², கரெக்டு தானே? இப்போ 2 சர்க்கிள் இருக்குது, அதுக்கு இடையில இப்போ இந்த சர்க்கிளில் பார்த்தே கண்டுபிடிப்போம்ல, பெரிய சர்க்கிள் மைனஸ் சின்ன சர்க்கிள், அப்படி தானே பண்ணுவோம். அப்போ மேலே இந்த மாதிரி ஒன்று வரும், அதே மாதிரி பாட்டம்லேயும். அப்போ இது மாதிரி எப்படி வரும், ப்ளஸ் 2 இன்ட்டு πR² மைனஸ் πr², பையை காமெடினா 2π இன்ட்டு R² மைனஸ் R²ன்னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வால்யூம் இஸ் ஈக்குவல் டு, முடிஞ்ச வரைக்கும் ஃபார்முலா டெரைவ் பண்ணி கொண்டு வாங்க. சரிங்களா? நான் அடுத்த ஸ்டெப்லேயே ஒன்று குறைச்சி கொண்டு வந்திருப்பேன், அதெல்லாம் வேணும்னு இல்லை. சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டா போதும். ஓகேவா? வால்யூம் பார்க்கும்போது அங்கே நம்ம எழுதியிருப்போம் πR²H, ஏன்னா அங்கே எல்லாமே அடைபட்டு போய் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் சம் போர்ஷன் ஓப்பனாக இருக்கும். சரிங்களா? அப்போது 2 சிலிண்டருடைய வால்யூமே மைனஸ் பண்ணிட்டா போதும். π கேபிட்டல் R²H மைனஸ் π ஸ்மால் R²H, இல்லை பையை காமன் எடுத்துட்டோம்னா π இன்ட்டு கேபிட்டல் R² மைனஸ் ஸ்மால் R² இன்ட்டு Hன்னு வரும். சரிங்களா? ஃபார்முலா மட்டும் கரெக்டாக டெரைவ் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஃபார்முலா. ஏன்னா இந்த வால்யூம் டாபிக், ஏரியா அண்ட் வால்யூம் மென்சுரேஷன் ஓவராலாக வரும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஃபார்முலா வரும். ஸோ எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஸோ ஒரு சில இப்போ சிலிண்டர், ஹாலோ சிலிண்டரு, ஸ்பியரு, கோன், அதெல்லாம் ஃபார்முலா டெரைவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம். த எக்ஸ்டர்னல் ரேடியஸ், அதாவது வெளிப்புற ஆரம் கொடுத்துருக்காங்கப்பா. அப்போது லென்த் ஆஃப் த ஹாலோ வுடன் லாக் ஆர் 16 சென்டிமீட்டர் அண்ட் 13 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ். அதாவது கேபிட்டல் ஆர் கொடுத்துட்டாங்க 16 சென்டிமீட்டர், அப்புறம் லென்த்துங்கிறதுங்க என்னது, ஹைட்டுன்னு எடுத்துவோங்க. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். இஃப் இட்ஸ் திக்னஸ் இஸ் 4 சென்டிமீட்டர், அதாவது திக்னஸ்ங்கிறது என்னென்னா தடிமன், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆரை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா தடிமன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்னென்னு கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர். அப்போ திக்னஸ் எப்படி எழுதலாம், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு என்ன தேவை, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். அப்போ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டில் எல்லாம் இருக்குது, கேபிட்டல் ஆர் இருக்குது, ஹைட் இருக்குது,
அது போக ஸ்மால் ஆர் அதாவது இன்டர்னல் ரேடியஸ் தராமல் திக்னஸ் கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு கேபிட்டல் ஆர் என்னன்னு தெரியும், 16 தெரியும். அப்போ ஸ்மால் ஆர் நமக்கு என்ன கிடச்சிரும், 12 சென்டிமீட்டர் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்மள்ட்ட எல்லா டேட்டாஸுமே இருக்குது. இப்போ இன்னும் ஃபார்முலாவில் டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவில் 2π × RH + RH + r² - r². இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுற வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் 2992 cm²ன்னு கிடைக்கும். சரியாப்பா? சார் அதுக்கு முன்னாடி கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது 2πh × r + r. இதெல்லாம் டேரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஃபார்முலா மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டு வேல்யூ எப்படி சப்ஸ்டிட் பண்ணால் போதும். சரிங்களா? CSA பார்த்தீங்கன்னா 2288 கிடைக்கும். வால்யூம் π × r² - r² × h. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4576 cm3 கிடைக்குது. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த அயன் யூஸ் டு மேக் எ ஹாலோ சிலிண்டர் ஆஃப் ஹைட் 9 cm அண்ட் ஹூஸ் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியை ஆர். அதாவது ஒரு உள்ளீடற்ற உருளை கொடுத்துட்டு அதனுடைய வெளிப்புற ஆரம், உட்புற ஆரம், உயரம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 28 cm, ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 21 cm, ஹைட் இஸ் ஈக்குவல் டு 9 cm. ஃபைண்ட் த வால்யூம்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் ஃபார்முலா டேட்டா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். π × கேபிட்டல் r² - ஸ்மால் r² × h. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடச்சிரும், 9702 cm3. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் ஏ ஹாலோ சிலிண்டர், ஒரு உள்ளீடற்ற உருளையில் the sum of the external and internal radii is 14 cm. அதாவது கேபிட்டல் ஆரையும் ஸ்மால் ஆரையும் ஆட் பண்ணியாச்சுன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ 14. அப்போ கேபிட்டல் ஆர் + ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 14. அது ஈக்குவேஷன் 1. அண்ட் த வித் இஸ் 4 cm. வித் என்னப்பா, திக்னஸ், தடிமன். அப்போ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 cm. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன கிடச்சிரும், வெளிப்புற ஆரமும் உட்புற ஆரம், கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் கிடச்சிரும். ஸோ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 9 cm, ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 cm. சரியாப்பா? ஹைட் ஆல்ரெடி 20 cm கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதனுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும். π × கேபிட்டல் r² - ஸ்மால் r² × h. எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 3520 cm3 கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு உள்ளீடற்ற உருளை கொடுத்துருக்காங்க. அதனுடைய வெளிப்புற ஆரம் கொடுத்துருக்காங்க 4.3 cm, உட்புற ஆரம் 1.1 cm, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 cm. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இஸ் மெல்டட் அண்ட் ரீகாஸ்ட் இன்டு எ சாலிட் சிலிண்டர். அதாவது ஒரு உள்ளீடற்ற உருளையாக மாற்றுறாங்க, ஹாலோ சிலிண்டராக மாற்றுறாங்க. அப்போது ரெண்டு வால்யூமும் சமமாக இருக்கும். அப்போ வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ π × கேபிட்டல் r² - ஸ்மால் r² × h இஸ் ஈக்குவல் டு π × r²h. பை கேன்சல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயே ஹைட் இருக்குன்ட்டு ஹைட்டை கேன்சல் பண்ணி வச்சிடாதீங்க. ஏன்னா வேல்யூ வந்து வேரி ஆகும். சரியா? ஒரு சில நேரம் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருப்பான், ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அண்ட் ஹைட் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் இஸ் சேம் அப்படின்னு கொடுத்துருந்தா கட் பண்ணுங்கள். இல்லாமல் ஹச்சுன்னு இருக்குன்னு கட் பண்ணி வச்சிடக்கூடாது. சரியா? அப்படி இல்லைனா h1 h2 மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கேபிட்டல் ஆர் பதிலாக 4.3, ஸ்மால் ஆர் பதிலாக 1.1. சாரி, ஹாலோ சிலிண்டரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 4ன்னு கொடுத்துருக்கான். r² × சிலிண்டரோடைய ஹைட் என்னப்பா கொடுத்துருக்காங்க, 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது r² இஸ் ஈக்குவல் டு 5.76ன்னு கிடைக்கும். இது ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 2.4ன்னு கிடச்சிரும். ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி டயாமீட்டர் ஆஃப் த சாலிட் சிலிண்டர். ஸோ உருளையோடைய ஆரம் பார்த்தீங்கன்னா 2.4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனுடைய விட்டம் 4.8ன்னு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், எ சாலிட் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 6 cm இஸ் மெல்டட் இன்டு எ ஹாலோ சிலிண்டர். ஓகேப்பா? இதில் வந்து ஒரு கோலத்தை உள்ளீடற்ற உருளையாக மாற்றுறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். 4/3 πr³ இஸ் ஈக்குவல் டு π × r² - r² × h. ஸோ பை கேன்சல். 4/3 இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் என்னப்பா கொடுத்துருக்கான், 6 cm கொடுத்துருக்காங்க. ஸோ 6³ போட்டாச்சு. இங்கே எக்ஸ்டர்னல் ரேடியஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கப்பா, 5 cm கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5. அதில் r² பதிலாக 25 போட்டாச்சு. மைனஸ் ஸ்மால் r² × ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 32. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது r² இஸ் ஈக்குவல் டு 16 கிடைக்கும். r இஸ் ஈக்குவல் டு 4 cm கிடைக்கும். சரியாப்பா? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இதோடு முடியல.
தென் ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர். திக்னஸ் ஆஃப் சிலிண்டர் பார்க்கும்போது கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆருங்கிறது 5 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஸோ ஃபைனல் ஆன்சர் 1 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். சரியாப்பா?